சார், இப்போ தொழில் நிறுவனத்தில் ஆஃபீஸ் ரிசப்ஷனு, பில்லிங்கு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, அவங்களோட கேஷ் கவுண்டர், இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு வாஸ்துவில் ஏதாவது இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக இருக்குங்க சார். அதாவது ஒரு தொழிலும் வந்து ஒரு பஞ்சபூத அடிப்படையில் வரும் சார். வந்து நிர்வாகம்னா ஒரு பஞ்சபூத அடிப்படை, பணியாற்றல்னா ஒரு மாதிரி இருக்கும், அக்கௌண்ட்ஸ் வரவு செலவு கணக்கு பார்க்க ஒரு இடத்துல இருக்கும், கேஷ் கவுண்ட் ஒரு இடத்துல இருக்கும், கஸ்டமர்ஸ் உட்கார வைக்கிறது ஒரு இடம் இருக்கும். இது சரியாக அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல முழுமையாக அந்த செயல் நடக்கும். வேலை செய்கிற ஆட்களும் அந்த இடத்துல சரியாக வேலை செய்ய முடியும் அவங்களால. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரவேற்பறை ரிசப்ஷன் வந்து சரியான இடத்துல கரெக்டாக அமைக்கணும். அதாவது அந்த ஒரு வரவேற்பறையும் வந்து எது மாதிரி அமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரதான வாயிலோட திசையை பொறுத்து. இப்போ மேற்கு வாசலாக இருக்குது, கிழக்கு வாசலாக இருக்குது, வடக்கு வாசலாக இருக்குன்னா அதுக்கு வலதுபுறத்துலையோ இடதுபுறத்துலையோன்னு ஒரு திசைக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை பார்த்தா ரிசப்ஷன் அமைக்கணும் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேஷ் கவுண்டர் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ். இது அந்த வரவு செலவு பண்ணுறது, கேஷ் கவுண்டர் வைக்க வேண்டிய இடத்த வச்சு மாற்றி வச்சாச்சு அப்படின்னா, ஒன்று சேல்ஸ் நடக்காது, அல்லது ஃபண்ட் ஃப்ளோ இருக்காது, அல்லது நிறைய கிரெடிட் போயிட்டுருக்கும், அல்லது வர்ற காசு தங்காது. இந்த 4 விஷயங்கள் வந்து அந்த கேஷ் பாக்ஸை வைக்கிற இடத்துல, அதாவது கேஷ் கவுண்டரோ கேஷ் பாக்ஸோ வைக்கிற இடத்துல நிறைய தவறுகள். மூணாவது பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் செக்ஷன் வந்து சில இடங்களில் அக்கௌண்ட் செக்ஷனும் வந்து கேஷியரும் ஒன்றா இருப்பாங்க, சில இடத்துல தனியாக இருப்பாங்க. தனியாக இருக்கும் பட்சத்தில் அக்கௌண்ட் செக்ஷன் வைக்கிற இடம் இன்னும் தனியாக இருக்குது, அங்கே அக்கௌண்ட் மிஸ் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த இயர்லி ஆடிட்டிங்கு இந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக நடக்கும், பில்லிங் கரெக்டாக ஃபைல் பண்ணுவாங்க. அங்கே இருக்க அக்கௌண்ட் பர்ஃபெக்டாக வேலை பார்ப்பார். தப்பான இடத்த வச்சிட்டிங்கன்னா இன்னும் அக்கௌண்ட் கிடைக்க மாட்டாங்க, அல்லது அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க, அல்லது மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய கிரெடிட்ஸு இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாமல் சூழல் உருவாகும். இது அந்த அக்கௌண்ட் செக்ஷன் தனியாக வைக்க வேண்டிய இடத்துல வர பிரச்சனைகள். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரின்னு இருக்காங்க, நிர்வாகம் பண்ணுறவங்கள முதலாளி இல்லாமல் நிர்வாகம் தனியாக இருக்குது. இப்போ சிஓ இருப்பாங்க, ஜிஎம் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஒரு டீம் ஹெட் இருப்பாங்க. இவங்களுக்கும் உட்கார வைக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல அவங்கள இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த மொத்த நிறுவனத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுமை பண்ண முடியும். இடத்த மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஒன்றா மேனேஜர்ஸ் தங்க மாட்டாங்க, அல்லது மேனேஜர்ஸ் அங்கே சொல்கிறது எடுபடாது, அல்லது அந்த நிறுவன ஊழியர் நமக்கு எதிராகவே செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி, அவர் சேர்மனாக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம். ஸோ இவங்க உட்காரக்கும் குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது. பொதுவாகவே என்னென்னா பார்த்தீங்கன்னா, வாஸ்துல எல்லாம் சொல்லுவாங்க, தென்மேற்கு பாகத்தில் முதலாளி உட்காரணும் அப்படிம்பாங்க. தென்மேற்கு பாகம்ங்கிறது உயர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் தென்மேற்கு திசை பொதுவானதாக எல்லாமே எடுத்துக்கிறோம். இன்னொன்று, அந்த இடத்தோட அளவுகள் இருக்குது, சின்ன ஆஃபீஸாக பெரிய ஆஃபீஸாக இருக்குது, அதை பொறுத்து அந்த இடம் மாறுபடும். இன்னொன்று பிரதானமாக கவனிக்க வேண்டிய 5வது விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த முதலாளி, சிஓ, சேர்மன், இவங்க எந்த திசையை நோக்கி உட்காரணும்னு விதி இருக்குது. அந்த எந்த வாசலுக்கு எந்த திசையை நோக்கி உட்காரணும்னு விதி இருக்குது. அதை முறையாக செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த அலுவலகத்தில் உட்காந்து ஆனந்தமாக திறம்பட செயலாற்ற முடியும்.